செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஒரு ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது என்னடா பைத்தியக்கார மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த ஆர்ட் அப்படியே திருப்பி விடுவாங்க. திருப்பினாங்கன்னா தெரியும், ஓ பரவாயில்ல வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கமா அப்படி நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. ஸோ மியூசிக்கை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரீல்லாம் போட்டு காமிக்கும் போது அவர் கதவு திறந்துருந்துச்சு. அவர் போட்டு விட்டு வெளில வந்து நிற்கும் போது அவர் அசிஸ்டன்ட் யாரும் வந்துருந்தாங்க போல இருக்கு. அவர் திட்டிட்டு இருந்தார் என்னங்க எப்படி இருக்கு இவர் சரியா பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லா படத்திலும் நடக்கிறத நம்ம கேட்டுட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட் எப்படின்னா, சரி ஓகே இதில் என்ன வரப்போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ வரதுக்கு முன்னால் அந்த இடத்துல கேப்பில் இருக்கும், நமக்கு தெரியும் இங்கே வரப்போகுதுன்னு. ஸோ அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் ரீல் அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் போக போக அவருக்கு வந்து பழகிட்டாரு, புரிஞ்சிருச்சு அவருக்கு, ஓ இது இப்படி மாறுது இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எனக்கும் அவருக்கும் நடுவில் நிறையா, இப்போ சண்டை போடுறது எப்படின்னா, நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இது ஒர்க் ஆகும்னு சொல்லுவேன், அவர் இல்லை ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு, ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கி விட்டால் தெளியும்னு சொல்லுவாங்க, அது தெளிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.